ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கம் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. அதுதான் கேரளா ஸ்டைல் சாஃப்ட் அப்பம். இதோட பெஸ்ட் காம்பினேஷனாக அரைச்சி விட்ட கடலை குழம்பு. இது ரெண்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். முதல்ல நம்ம அப்பம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாங்க. இந்த அப்பம் ரெடி பண்ணுறதுக்காக நான் 2 கப் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கழுவினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் மறுபடியும் கழுவ போகிறதில்ல. அதனால் இப்போவே கழுவி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாங்க. வீட்டில் உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எதுனாலுமே அப்பம் நல்லா சாஃப்டாக வரும் இதே மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போ இதோட 1/4 கப்பு அளவிற்கு சாதம் சேர்த்துருக்குறேன், வேக வச்ச சாதம். ஒரு 3/4 கப் அளவிற்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேங்க. இதோட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவிற்கு ஈஸ்ட் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்துட்டு இதோட ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவிற்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கிற பாத்திரத்தில் அது நல்லா இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பண்ணி இதை ஒரு 5லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுறலாங்க. அரிசி நல்லா ஊறட்டும். நீங்கள் ஒரு 5 மணி நேரம் விட்டாலும் போதும், நல்லா ஊறிடும் பச்சரிசியை பொறுத்து. இப்போ நான் 5 மணி நேரம் வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இதை ஓப்பன் பண்ண போகிறேன். நான் அரைக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வைக்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஈஸ்ட்டு அதோட தேங்காய் எல்லாமே நம்ம போட்டுட்டோம் ஏற்கனவே. இப்போ இது இப்படியே எடுத்து அரைக்க வேண்டியதுதான். ரொம்ப தண்ணி சேர்த்தாதீங்க. இதில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒட்டுக ஒரே டைமில் மிக்ஸி ஜாரில் போட வேண்டாம். 2 பேட்சஸாக போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா அரைப்படும். தேங்காய் எல்லாமே நல்லா அரையணும். அதனால தான் நான் இன்றைக்கி 2 பேட்சஸாக போட்டு தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்குறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். எங்கிட்ட பொடியாக இருந்த சர்க்கரையானதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். எப்படியும் நம்ம அரைக்கும்போது அது அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நல்லா கலந்தாச்சு. இதை மூடி வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இப்படியே விட்டுறலாங்க. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி இருக்குது. ஏன்னா நம்ம ஊற வைக்கும் பொழுதே ஈஸ்ட் சேர்த்துட்டோம். அதனால் மாவு நல்லா பொங்கிடுச்சு. பார்த்தாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு. இப்போ நீங்கள் இது திக்காக இருக்கிற மாதிரி தோணிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் ஆப்பச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஆப்பச்சட்டி சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக மாவு விட்டுக்கலாங்க. நான் சின்ன கரண்டி ஆனதுனால 2 கரண்டி மாவு சேர்த்துருக்குறேன். இப்போ பாருங்கள், நல்லா சுற்றி விட்டாச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ், அந்த ஹோல்ஸ் வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். பாருங்கள், சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதே மாதிரி நம்ம மீதி அப்பங்களையும் ஊற்றி எடுத்துடலாம். நீங்கள் உங்கள் ஆப்பச்சட்டி அளவை பொறுத்து மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்த அப்பமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. லேசாக ஒரு இனிப்பு சுவையோடு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க.
இப்போ நம்ம அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த அப்பத்துக்கு ஏற்ற காம்பினேஷன் நம்ம வந்து கடலை குழம்பு, சுண்டல் குழம்பு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை நான்வெஜ் குழம்பு இருந்தால் கூட நல்லா இருக்குங்க. இப்போ இந்த சுண்டல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலை குழம்பு, இதுக்காக நான் ஏற்கனவே கடலையை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சுட்டேன், நைட்டு ஓவர் நைட். அந்த ஊற வச்ச கடலையை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஒரேடியாக தாளித்து செய்கிறதுனாலும் செய்யலாம். பாருங்கள், நல்லா வேக ஆரம்பிக்குது, கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு உப்பு போட்டதுனால. இப்போ குக்கரை மூடி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் இதை வேக விடலாம். இது நல்லா வேகட்டும். அந்த டைமில் நம்ம இப்போ ஒரு கடாயில் லேசாக எண்ணெய் விட்டு இதில் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால 1-2 கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட இப்போது ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன், கீரி சேர்த்துருக்குறேன். ஏன்னா பச்சை மிளகா சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதனால தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின உடனே இதோட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன், சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு. இப்போ தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாகும் வரை இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ இதோட ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். நான் பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்ததுன்னா 2 ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதோட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவிற்கு மிளகாய் தூளும் சேர்க்க போகிறேன். மிளகாய் தூளுங்கிறது குழம்பு மிளகாய் தூள். இதில் எல்லாமே இருக்குங்க இந்த மிளகாத்தூளில். நம்ம வெஜ்ஜிலேருந்து நான்வெஜ் வரைக்கும் எல்லாமே இந்த மிளகாத்தூள் வச்சு சமைக்கலாம். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வதக்கினதெல்லாம் நல்லா ஆறின உடனே இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது ஆறட்டும் நல்லா. பாருங்கள், நல்லா வதங்கின உடனே நல்லா வாசனை வருது. நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் இந்த மாதிரி செய்யும் பொழுது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. அதை ஆறணுன்னு அரைச்சி எடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம கொண்டக்கடலை அதாவது சுண்டல் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸ்பூனில் வச்சு மசிக்கும் பொழுதே பார்த்தா தெரியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொதிக்க விடலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து அந்த பவுலில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் சேர்த்தாச்சு. இது இப்படியே நல்லா கொதிக்கட்டுங்க. குக்கரை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் மூடியை லேசாக வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேக விடலாம். இப்போ கடைசியில் நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். அதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கிறேன், இதோட கொஞ்சமாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துருக்கிறேன். இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கட் பண்ணியிருக்கிறேங்க. எனக்கு சின்ன வெங்காயம் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கின உடனே 2 வரமிளகா சேர்த்துருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி கடைசியில் நம்ம தாளித்து கொட்டும் பொழுது இன்னும் நல்லா ஒரு சுவையை கொடுக்கும் அந்த குழம்புக்கு. இப்போ நம்ம இந்த தாளிப்பை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நம்ம குழம்பு பார்க்கவே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்பத்தோட இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் பிடிச்சதா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார்